சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆறுமுகத்தோட அம்மா போயிட்டு ஆறுமுகம் கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா இவ்வளவு அவசரப்பட்டு இப்படிப்பட்ட முடிவு எடுத்த, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்ல, உன்னுடைய முன்கோபத்தை ஏன்டா இங்க வைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா எனக்கு வேற வழி தெரியல, அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க, நம்மள அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு அவங்க பேசுறாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. ஏண்டா இதுக்கு முன்னாடி வேணும்னா நீ தனியா இருந்த, இப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதை பத்தி நினைக்க மாட்டியா? அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கா, அவ முன்னாடி இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்டா அவ உன்னை எந்த அளவுக்கு நான் மதிப்பா? இதை பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா அவளுக்காக அப்படி இப்படினால நீ பேசாத, எனக்கு தேவை நம்ம குடும்பத்தை பத்தி யாராவது ஏதாவது பேசினா அதை என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், அதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்துவோட அப்பா அங்க வந்துடுறாங்க. சிந்துவோட அப்பா போயிட்டு அங்க நம்ம சிந்து கிட்ட என்ன இவ ரொம்பவே வருத்தத்துல இருக்கா போலயே, ஆமாப்பா ஆறுமுகம் இப்படி பண்ணிட்டாங்கல்ல அதை நினைச்சிட்டு இருந்தா. உடனே பைரவி எதுக்காகப்பா இப்படி இந்த ஆறுமுகத்தை பட்டிக்காட்டான எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா கெடுத்துட்டீங்களே, முரடனா இருக்கா, மத்தவங்களை பத்தி அடுத்தவங்களை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி மாடு மாதிரி அடிச்சு போட்டிருக்கான், ஜெயில வந்துட்டு இருக்கான், இதுக்காக தான்ப்பா என்னை படிக்க வச்சீங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு சூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னை படிக்க வைக்காம இருந்திருந்தாவே நான் நீங்க சொன்ன இடத்துல கழுத்தை நீட்டிப்பின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.